மிஸ்டர் ராகுல், ஆ ஆமாம் சொல்லுங்கள். பிளட் கொஞ்சம் எமர்ஜென்சி. உங்களால் தர முடியுமா? சரிம்மா, அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். ஓகே, அனுப்புகிறேண்ணா. ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணா? ஓகேம்மா. அண்ணா 20 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் ஓகேவா? ஓகே தான். மயக்கம் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. சரி, நீங்கள் போகலாம். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. The number you have dialed is currently busy. அண்ணா, ஒரு ஹெல்ப்பு. சொல்லுமா. இந்த பிளட் எடுத்துகிட்டு போகிறவங்க இன்னும் வரல. 1 ஹவரில் சர்ஜரி வேறு இருக்குது. உங்களால் முடிஞ்சால் இதை எடுத்துகிட்டு போய் தர முடியுமா? அதை நான் எடுத்துகிட்டு போகலாமா? ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு யார் டைம்க்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா என்னண்ணா? சரிம்மா. ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி மட்டும் இருக்குண்ணா. கொஞ்சம் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறீங்களா? சரிம்மா. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு யார் டைம்க்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா என்னண்ணா? டே அல்லி, டே ஒன்றும் இல்லை, வினோத்துக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நேற்று நைட்டு. கொஞ்சம் எமர்ஜென்சியாக பிளட் தேவைப்படுது. உன்னால் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? நான் இங்கே ராகுல் எங்கன்னா இருப்பார். ராகுல்? ஆமாம், யார் நீ? அவர் ஏன் கேட்குற? நான் ஒரு எமர்ஜென்சிண்ணா, பிளட்டு வேணுண்ணா. ஓ, பிளட்டா? எந்த ஹாஸ்பிட்டலு? நாராயணி ஹாஸ்பிட்டல்ண்ணா. என்ன குரூப்பு? பி பாசிட்டிவ்ண்ணா. பி பாசிட்டிவ். எத்தனை யூனிட்டு? 2 யூனிட்ண்ணா. 2 யூனிட். தைரியமாக போ, பிளட் ரெடி. அண்ணா, அதுக்குள்ளவா? ராகுல் அண்ணா எங்கன்னா இருப்பார். அவர் நேரில் பார்த்து டேங்க்ஸ் சொல்லணும். ஓ, ராகுல் அண்ணா? அங்கே பிளட் கேம்ப் நடக்குது, அங்கே இருப்பார். I invite our Honorable Chief Guest, Mr. G.V. Selvam, Vice Chairman of VIT Institution, Vellore. அடுத்ததாக இந்த முகாம் ஏற்பாடு செய்த திரு ராகுல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம உடம்புல மொத்தம் 6 லிட்டர் ரத்தம் இருக்குது. அதுலேருந்து நம்ம கொடுக்க போகிறது வெறும் 350 ml மட்டும்தான். அது 24 மணி நேரத்தில் நம்மளுக்கு திரும்ப கிடைச்சிரும். அந்த 350 ml நம்ம காப்பாற்ற போகிறது ஒரு உயிரை. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பிளட் கொடுப்போம். இன்று பிளட் டொனேட் செய்த அனைவருக்கும் நன்றி. வேறு ஏதாவது மறந்துட்டுமா? ராகுல் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லப்பா. ஆமாம், உன் ஃப்ரெண்டு ஓகேவா? ஓகே தான்ண்ணா, நல்லாயிட்டான். ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஓகேண்ணா, 2 நிமிஷத்தில் எப்படி நான் பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க? அதுவா, பிளட்டுக்காகவே ஆக்டிவாக இருக்கிற மொத்தம் 12 குரூப் இருக்குது. அது நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக. அது மட்டும் இல்லை,
புதுசாக யார் நம்பர் வாங்கினாலும் அவங்க நேம் பக்கத்தில் பிளட் குரூப்பும் சேர்த்து தான் நான் சேவ் பண்ணுவேன். சூப்பர்ண்ணா, ரொம்ப ஈஸியாக இருக்குது. எது ஈஸியாக இருக்கா? பிளட் கேட்க போனால் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காகவே என்னென்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் இப்போதானே 1 மாதம் முன்னாடி தானே பிளட் கொடுத்தேன், முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ண்ணா. ஓ போய் சொல்றாங்கண்ணா. வீட்டில் கேட்டு சொல்கிறேண்ணா. நான் வீட்டில் கேட்டேண்ணா, நானே சொல்கிறேண்ணா. ப்ரோ நெக்ஸ்ட் வீக் என் ஆளுக்கு பர்த்டே ப்ரோ. என் பிளட்டால் வந்து அவளுக்கு நான் ஓவியமே மறைஞ்சி தரலான்னு இருக்கிறேன். இப்போ வந்து பிளட் கொடுக்குன்னு கேட்குறீங்க? நோ 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 பாசிபிள் ப்ரோ, சாரி ப்ரோ. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். இவர் நான் தனியாக விளாண்டுக்கிறாரு. ராகுலண்ணா, முகேஷ் 2 நாளாக ஃபோன் பண்ணுறான், எடுக்க மாட்டேன்றியா? அவங்க அம்மாவுக்கு சர்ஜரியா, அதுக்கு தான் 2 நாளாக பிளட் கேட்டு கால் பண்ணுகிறான். சர்ஜரின்னு சொல்கிறீங்க, பிளட்டுன்னு ஆச்சே? அதெல்லாம் 2 நாள் முன்னாடி குத்தாச்சு, சும்மா லைட்டு விடு. நான் தான் சொல்ல வேணான்னு பிளட் பேங்க்கில் சொல்லிட்டேன். ஏண்ணே இப்படியே? பின்ன யாருக்காவது பிளட் வேணும்னு போய் கேட்டால் நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ அவங்க அம்மாவுக்கு நான் மட்டும் வந்து கேட்பானா? நாம் பிளட்டு கேட்டால் மட்டும் அனாவசியம், அவனுக்கு பிளட்டு வேணும்னா மட்டும் அவசியமா? நீ இப்படியெல்லாம் பண்ண மாட்டியானே? அதுவா, அவன் அம்மாக்கே அவனால் பிளட் கொடுக்க முடியல, அவெல்லாம் இருந்தான்னா இல்லைன்னா என்ன? ஏன்னா சாரு அவ்வளோ தம்மடிப்பார். நாமும் ஒருத்தருக்கு பிளட்டு கொடுத்தா தான் நமக்கு ஒருத்தர் பிளட் கொடுக்க வருவாங்கன்னு அவன் தெரிஞ்சுக்கணும்ல, அதான். அதுவும் சரி தானே. அண்ணே, இன்னைக்கு எக்ஸாமில் ரேர் பிளட் குரூப் என்னன்னு கேட்டாங்க. நான் ஏபி நெகட்டிவ்னு எழுதிட்டேன். கரெக்டு தானே? இல்லைடா. ஐயோ, அப்போ வேற என்ன குரூப்ண்ணே? கோல்டன் பிளட்டுன்னு சொல்லுவாங்க. அது உலகத்திலே 35லேருந்து 50 பேருக்கு மட்டும்தான் இருக்குது. இதில் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? கோல்டன் பிளட் இருக்கிறவங்க யாருக்கு வேணாலும் பிளட் கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு பிளட் வேணும்னா கோல்டன் பிளட் இருக்கிறவங்க மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓ, அப்படியும் இருக்கா? ஐயோ, மயம் வந்துச்சு, போர்டு என்ன? சொல்கிறா? அண்ணே, நியூஸ் பார்த்தீங்களா? இல்லையேடா. லிங்க் சென்ட் பண்ணிடுறேன் பாருண்ணே. காட்பாடி அடுத்த விருதம்பட்டு பகுதியில் காதலியை கத்தியால் குத்திய வாலிபர் ரத்த வெள்ளத்தில் சரிந்த பெண்ணை உடனடியாக பகுதியை ஆம்புலன்ஸ் இருக்கண்டா. அண்ணா, இந்த பொண்ணுக்கு தான் பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சாம். 5 யூனிட் வேணும்னு கேக்குறாங்க, அதுவும் 1 ஹவர்ல. 5 யூனிட் 1 ஹவரில் எப்படிரா? என்ன பண்ணுறது? அண்ணா, ஏதாச்சும் பண்ணுங்கண்ணே. அது சரி, நான் கூப்பிட்றேன்ரா. சரிண்ணே. அண்ணா, யாருண்ணா வேணும்? என் பேர், சரி அதை விடுங்க. நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வயசில் இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணை கத்தியால் குத்திட்டான். இப்போ அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்கா. அவளுக்கு சர்ஜரி பண்ணணுன்னா 5 யூனிட் பிளட் வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் 5 பேர் யாராவது பிளட் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாற்றலாம். ஐயோ, பிளட்டா? எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ஓட அடிப்பாங்க தலை. நம்ம கிளாஸ் கட் அடிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறோம், மூவி போகிறோம், ஏன் இதில் எத்தனை பேர் லவ் கூட பண்ணுறோம். எல்லா அம்மா கிட்ட சொல்கிறோமா என்ன? பிளட் கொடுத்ததுக்கப்புறம் போய் நான் ஒரு உயிரை காப்பாற்றிருக்கேன்னு அம்மா கிட்ட சொல்லுங்கள். பாசத்தில் திட்டுவாங்க, அது சகஜம்தான். அதுக்கப்புறம் அவங்க உள்ளுக்குள்ளே ரொம்ப பெருமையாக தான் இருக்கும். முன்ன பின்ன பிளட்டு குத்தியே பழகலாம்ண்ணா, அதனால் எதனா நம்மளுக்கு ஆயிடுச்சுன்னா? அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. நம்ம பிளட் கொடுக்கறதால நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் சீக்கிரம் வராது, பிளட் கேன்சர் வராது. நம்ம பிளட் கொடுக்கறதால புதுசாக தான் நம்மளுக்கு பிளட் வந்து வரும். இதனால் நம்ம வந்து இன்னும் அதிக நாள் வாழலாம். என்னடா, எதனா கொடுக்கலாமா? இல்லைண்ணா, பரவாயில்லண்ணா, நீங்கள் வேறு எங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கண்ணா. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ அங்கே பிளட்டு தேவைப்படுறது உன்னுடைய தங்கச்சியாக இருக்கலாம், உன்னுடைய அக்காவாக இருக்கலாம், உன் கூட படிக்கிற தோழியாக இருக்கலாம், ஏன் நீங்கள் விரும்புகிற பொண்ணாக கூட இருக்கலாம். இப்போ அங்கே பிளட்டு தேவைப்படுறது உன்னுடைய தங்கச்சியாக இருக்கலாம். அண்ணே, நான் வரேண்ணே. அண்ணே, நான் வரேண்ணே. நானும் வரேண்ணா. நானும் வரேண்ணா. நானும் வரேண்ணா.
ஹலோ. ஹலோ ராகுலா, சொல்லுங்கள். ஒரு எமர்ஜென்சி, உங்களை நேரில் பார்க்கணும். ஆ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நேரில் வர முடியுமா? சரிங்க, எங்கே வரணும்? லொக்கேஷன் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கேன். சரி வரேங்க, வரேன். ஹலோ ப்ரோ, நான் இங்கே வந்துட்டேங்க. நானும் உங்கள் பின்னாடி தான் இருக்கேன் ப்ரோ. உனக்கு என்ன வேணும்? என்ன யாருன்னு உனக்கு தெரியல ப்ரோ? ஒரு சின்ன ஹெல்ப் ப்ரோ. எமர்ஜென்சி, என் தங்கச்சிக்கு கொஞ்சம் பிளட் வேணும். சரிங்க, அரேஞ்ச் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ப்ரோ ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ப்ரோ. பிளட்டு எங்கள் ஜாதியிலிருந்து கிடைச்சாலே போதும். வேற ஆள் எதுவும் வேண்டாம். அப்படி இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். சரிங்க. என்ன பண்ணுறது? சரி, இப்போது அதனால் என்ன? அதனால் என்னவா? என் தங்கச்சிக்கு சர்ஜரின்னு பிளட் கேட்டேன்ல, என் தங்கச்சியை குத்துனதே நான் தான்டா. ஏன் குத்தனன்னு தெரியுமா? வேற ஜாதி பையன்கிட்ட பேசிட்டு இருந்தனால தான்டா குத்தனேன். அப்படி இருக்கும்போது வேற ஜாதிக்கார பையன் ரத்தம் கொடுத்தா சும்மா விடுவோனா? ஜாதி? இப்போ நான் என்ன பேசினாலும் உனக்கு புரிய போகிறதில்ல. இவ்வளோ நேரம் எனக்கு கால் பண்ணி வர வச்சல்ல, இது என்னுடைய என்ஜிஓ நம்பர். இதில் எல்லாமே ரெக்கார்டாக இருக்கும். நீ என்னை என்ன பண்ணாலும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தான் பிரச்சனை. இதுக்கப்புறம் உன் இருப்போம். உன்னை எதுவும் பண்ண முடியாது. அந்த பையன் கொடுத்த ரத்தம் என் தங்கச்சி உடம்புல ஓடுதுல, என் தங்கச்சி எதனா பண்ணலாம்ல. டேய், ஒரு நிமிஷம் நில்றா. சார், என்ஜிஓலேருந்து ராகுல் பேசுகிறேன் சார். அன்றைக்கி மீட் பண்ணோம்ல, ஒரு ஹெல்ப் சார். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். இதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்க வேணாம். அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்தா மட்டும் போதும் சார். தேங்க்யூ சார். எனக்கும் எல்லோரும் மாதிரி தான் பிளட் தேவைன்னா என்னன்னு புரியாமலே இருந்துச்சு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் இப்போது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நோ, என்னண்ணா உன் பிரச்சனை? எதுக்கு இப்படி குடிச்சிட்டு இருக்க? உனக்கு இந்த பழக்கம் கிடையாது. அதெல்லாம் புரியாத அவனுக்கு போட. ப்ராப்ளம் எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டேன்னு. இப்போ தான் ஒருத்தனை எழுந்திருக்கும். மறுபடியும் உன்னை இழக்க தயாராக இல்லைண்ணே. இதெல்லாம் வேணாண்ணே. இழந்திருக்கீங்களா? யார? நம்ம குட்டினே. நம்ம குட்டியா? என்னடா ஆச்சு? பெயிண்ட் அடிக்க போன இடத்துல மேலே இருந்து கீழே வந்துட்டானே. பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. ஏதோ ஏபி நெகட்டிவ் ஆமே, கிடைக்கிறது ரொம்ப ரேருன்ட்டாங்க. கடைசி வரையும் கிடைக்கலண்ணே. நோ, புரியல, ஒழுங்கா சொல்லுண்ணா.
என் பிளட் கூட ஏபி நெகட்டிவ் தானா? ஐயோ, என்னன்னு எப்படி பண்ணிட்ட? அவன் எப்படி செத்தான் தெரியுமா? அவன் கடைசியாக பேசின ஃபோன் கால். சொல்லு குட்டி, எங்கே இருக்க? இங்கே பைண்ட் அடிக்கிட்டு வந்துக்கிறேண்ணா. அவுட்டரில் தொங்கினே இருக்கேன். எது தொங்கினுக்கிறியா? டேய் ஃபர்ஸ்ட் நீ இறங்கிட்டு கால் பண்ணு. இது பரவாயில்லண்ணா. ராகுல் அண்ணா இப்போ ரொம்ப குடிக்கிறாரு. அவர்கள் கொஞ்சம் பேசுங்களா? ஐயோ, கயிறு வேறு நழுவுண்ணா. எது கயிறு? டேய் டேய் இதை கூப்பிட்றேண்ணா. கயிறு வேறு நழுவு மாதிரி இருக்கு. இதை கூப்பிட்றேன். டேய் இறங்கிட்டு கால் பண்ணுறா நீ ஃபர்ஸ்ட். டேய் கடைசியாக அவன் சாகும்போது கூட உன்னை பற்றி தான் பேசினான். எனக்கு என்னவோ அவன் இன்னமும் உன் பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னவோ போனா, நீ பிளட் கொடுத்துருந்தா இன்றைக்கும் அவன் உயிரோடு இருந்திருப்பான். நல்லா உணர்ந்து பாருங்க, இங்கே அவன் சத்தம் உனக்கு கேட்கும். கருப்பு கடுவம் புன கண்ணு பின்ன ஓடி வரும் சபுராணி வாசனையில் ஜல்லு ஜல்லு மோச வரும் ரெட்டப்பன ஒசரத்துக்கு எட்டனுக்கு முனியாண்டி நீ பிளட் கொடுத்துருந்தா இன்னைக்கும் அவன் உயிரோடு இருந்திருப்பான். ராகுலண்ணா, மல்லிகா கத்தோம் சத்தம் பணஞ்சால காத்து சத்தம் திருநாயின் ஊழ சத்தம் தெரியாத ஏதோ சத்தம் உள்ள காட்சி தூரத்துல புலம்பி அழுவும் சத்தம் பொறிகாலமாகாரம் போட்டு கணக்கு சத்தம் கட்டுத்தறியாடெல்லாம் கலைஞ்சு முழிக்கும் சத்தம் காட்டோர யாரோதான் ஒப்பாரி பாடும் சத்தம். உங்க ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டேன் ராகுல். இதுக்கு பேரு டெலியூஷன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன டாக்டர்? உண்மை இல்லாத ஒண்ணு உண்மையா இருக்குன்னு ஸ்ட்ராங்கா நம்புறது. அதாவது இப்போ நம்ம ஒரு பேய் படம் பார்ப்போம். படம் முடிஞ்சதும் இருட்டுல தனியா போகும்போது படத்துல வந்த பேய் நேர்லயே இருக்கிற மாதிரி நம்புவோம்ல, அதான். உங்களுக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு ராகுல். அது என்னன்னு பாருங்க, நார்மலா அது சரியாயிடும். வேணும். ஹலோ ஹலோ மிஸ்டர் ராகுல், ஆமாங்க. பிளட் கொஞ்சம் எமர்ஜென்சியாக தேவைப்படுது. உங்களால் கொடுக்க முடியுமா? வரேங்க. ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியுமா? ஹலோ ஹலோ, ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. மனுஷன் உயிர் பிரியும் போது கூட சில நிமிஷம் வாழ வைக்கிறதுக்கு சயின்ஸ் இருக்குது. ஆனால் சயின்ஸே உருவாக்க முடியாத வியப்பூட்டம் திரவம் தான் ரத்தம். ஒரு ஆய்வின்படி உலக அளவில் ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது. ஜாதி மதம் கடந்து வேற்றுமை இல்லா ரத்தத்தை தானம் செய்து மனிதத்தை போற்றுவோம். இரத்த தானம் செய்வதன் மூலம் உயிரை காப்போம்.